ஓகே. ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் லேஜிலரி. இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலேஜபிளான வீடியோஸில் செகண்ட் பார்ட், ரைட்? எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொன்னேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்ச ஆட்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொன்னால் ட்ரேடிங்கே தெரியாது அப்படின்னு யோசிக்கிற ஆளுக்கு வீடியோவில் நான் வந்து எல்லாம் டீட்டெயில்டாக சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதாக்கள் தயவு செஞ்சு வீடியோ ஃபஸ்ட்லேருந்து ஃபுல்லாக பாருங்கள். நான் லிங்க்கும் ஷேர் பண்ணி தான் இருக்கிறேன். ஸோ பார்த்துருப்பீங்க. தென் இது அதில் இருக்கிற 2வது வீடியோ. ஸோ இந்த வீடியோஸ்லேருந்து இப்படி கண்டினியூ ஆகிக்கிட்டே போகும். தென் இங்கிட்டும் உங்களுக்கு லெசன் செஷன்ஸ் எல்லாம் போகும், நாலேஜபிளானது. அதே மாதிரி எங்களுடைய ப்ரைவேட் குரூப் அப்படின்னு ஒன்று இருக்குது, மறந்துடாதீங்க. அந்த குரூப்பில் வந்து எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல ஷேர் ஆகும். ஸோ அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லெசன் அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ரைட், வாங்க இப்போ நாங்கள் செய்கிற எக்ஸிம் ட்ரேடிங் பாயிண்ட் ஆப்பில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, நாங்கள் எப்படி போய்ட்டு ஃபஸ்ட் அந்த ஆப்பை அப்ரோச் பண்ணி லாகின் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு வீடியோ. ஓகே, நிறைய பேர்த்துக்கு இருக்கிற டவுட் என்ன அப்படின்னு சொன்னால், இது வந்து ஆப்பாக இருக்கா இல்லை ப்ளே ஸ்டோரில் இருக்கா, அடித்தா வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பிழையாக டைப் பண்ணுறீங்க. அதாவது நான் ப்ரொனவுன்சியேஷன் பண்ணுற மாதிரி எக்ஸிம் அப்படின்னு சொல்கிறத எல்லோரும் போய்ட்டு எக்ஸிம்னு அந்த வாய்ஸ் மூலமாக போய்ட்டு சொல்லி பார்க்குறீங்க. பட் அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்என்எஸ் அப்படிங்கிற ஒரு மார்க்கெட்டை கொண்டு வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுது. ஸோ அதுவான்னு சொல்லி கேட்டு அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிலாம் செஞ்சிடுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அமைதி தேவை. ஸோ யாரும் டக்குன்னு இந்த ஃபாஸ்ட்டாக யோசிக்காதீங்க. ஸோ மொல்லமாக யோசித்து அதுக்கான வேலைகளை சரியாக செஞ்சுட்டு போங்க. எக்ஸ்எம் ஓகேவா, எல்லோரும் நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸ்எம் ஏன்னா நிறைய டவுட் அப்படிங்கிறது வாட்ஸ்அப்பில் விழுந்துக்கிட்டு தான் இருக்குது இன்ன வரைக்கும். ஸோ எக்ஸ்எம் ட்ரேடிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி மட்டும் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க எல்லோரும் வெப்சைட்லேயே தான் இதை கொண்டு போகிறதா, வெப்சைட்லேயே தான் ட்ரேட் பண்ணுறதா. எந்த ட்ரேடிங் ஆப்லையும் வெப்சைட்டில் பண்ணுறதுக்கு விட மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் வெப்சைட் அந்தளவுக்கு சேஃப் கிடையாது. அதுக்குன்னு ஒரு அஃபீஷியல் ஆப் இருந்தால் தான் எல்லோரும் அதை ட்ரஸ்ட் பண்ணி வருவாங்க. இப்போ நீங்கள் புதுசாக வரனால உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரியாதானே. ஸோ இதனால நீங்கள் ஏமாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது வேறு சைட்டுங்களில். ஸோ ஒன் ஆஃப் த யூஎஸ் டாப் லீடிங் கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குன்னு ஒரு ஆப் வச்சுருப்பாங்க. அந்த ஆப்பில் தான் நீங்கள் உங்களுடைய ரியல் அக்கௌண்ட் அங்கே ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டை இங்கே லாகின் பண்ணி, எப்படி ஃபேஸ்புக்கெலாம் லாகின் பண்ணுவீங்க அது மாதிரி, இன்னொருத்தர் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணுவீங்க தான், ஐடி பாஸ்வேர்டு எடுத்து அந்த மாதிரி இந்த இடத்துல உங்களுடைய க்ரியேட் பண்ண அக்கௌண்ட்டை இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இங்கே லாகின் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரேடிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட், ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். ட்ரேட் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன், அனலைஸ் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன்லாம் இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஷோ பண்ணியிருப்பாங்க. தென் கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஆப்போட லோகோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்பெல்லிங்கையும் பார்த்துருப்பீங்க. மிஸ் அவுட் பண்ணாமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்னென்னா, நீங்கள் பிசியில் காட்டுறீங்க, ஸோ நமக்கு அங்கே பிசியில் வருமா அப்படின்னு சொல்லி. இப்போ பிசியில் நீங்கள் செய்யணுமாக இருந்தால் கண்டிப்பாக ப்ளூ ஸ்டேக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் தேவை. இந்த விஷயத்தை டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான். இது நிறைய கேமர்ஸ்க்கு தெரியும். இதை டவுன்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு இது உள்ளுக்கால போயிட்டு தான் ப்ளே ஸ்டோர் இருக்குது. அந்த ப்ளே ஸ்டோரில் எக்ஸிமாக டவுன்லோட் பண்ணிடலாம். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும் எப்பா. ரைட், பட் இதுதான் ரொம்ப பெரிய வேலை. இது இருந்தாப்புல ஆட்டோ பேக் ஆகி வெளியே போயிடும். அதனால் யாரும் பண்ணாதீங்க. ஹை பர்ஃபார்மன்ஸ் பிசியாக இருந்தால் உங்களுக்கு இந்த விஷயத்தை பண்ணிக்கொள்ளலாம். லோ பர்ஃபார்மன்ஸ்னால் இது ஆட்டோ பேக் ஆகி வெளியே போயிடும். ஏன்னா 2 ஆப்பு உள்ளுக்குள்ளே ரன் ஆகிறனால அது வந்து ஒன்றுக்கு ஒன்று சப்போர்ட் பண்ணாது. ஸோ ஆட்டோ பேக் ஆகிடுச்சின்னு சொன்னால் நீங்கள் ட்ரேட் பண்ணுற நேரம் உங்களுக்கு தான் அது கஷ்டம். ஸோ எக்ஸிம் ட்ரேடிங் பாயிண்ட் அப்படிங்கிற ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் விடப்பட்டதுக்கு காரணம் அது ஃபோன் ஆப். ஸோ ஃபஸ்ட்டு ஃபோன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் பிசிக்கு மாறலாம். பிசிக்கு இது மட்டுமானு கேட்பீங்க, அது ஒரு டவுட் இருக்கும். கிடையாது, நான் தான் சொன்னேன் பிசிக்கு கிடையாது இந்த ஆப். இது வந்து ஃபோனுக்கு மட்டும். ஸோ MT5 அப்படின்னு சொல்லியிருக்கு. அதைத்தான் நீங்கள் பிசியில் டவுன்லோட் பண்ணி செய்கிற மாதிரி இருக்கும். பட் அதுவும் ஃபோன் வெர்ஷன் இருக்குது. ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ குழம்பாமல் ஃபஸ்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ நெக்ஸ்ட் போடுறேன். ரைட், இப்போ அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் எக்ஸிம் ஆப்பில் போய்ட்டு எப்படி நம்மளுடைய அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் விழும். இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை இங்கே லாகின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நான் என்னுடைய அக்கௌண்ட்டை அந்த இடத்துல லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, உங்கள் எல்லாருக்கும் லாகின் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் உங்களுடைய டெமோ அக்கௌண்ட் ஷோ ஆகும். ஒரு சில ஆட்களுக்கு ரியல் அக்கௌண்ட் ஷோ ஆகும். தென் டெமோ ஷோ ஆனால் எப்படி ரியலை மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி இந்த இடத்துல நான் சொல்கிறேன். தென் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பக்கமும் எரோமார்க் ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இந்த எரோமார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேலன்ஸுக்கு பக்கத்துலேயே இருக்கும். ஓகேவா, டெமோ அப்படின்னு காட்டியிருக்கிறது பக்கத்தில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்டர் அக்கௌண்ட்,
தென் ரியல் அக்கௌண்ட். இதைத்தான் நான் உங்கள் எல்லாருக்குமே நம்மளுடைய ட்ரேடர்ஸ்க்கு தெரியும், ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லுவேன். ஸோ நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த இன்வெஸ்டர் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி. இன்வெஸ்டர் அக்கௌண்ட் வந்து இப்போ இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே க்ரியேட் ஆகுது, ஒரு சில ஆக்களுக்கு க்ரியேட் ஆகுது இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காப்பி ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் தான் உங்களுடைய ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, அதாவது ரியல் அக்கௌண்ட்டில் நீங்கள் எங்கிட்ட டிபாசிட் பண்ணுற ஃபண்டு இங்கே இருக்கும், தென் இந்த ஃபண்டை நீங்கள் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ ஓகே, தென் அதை பற்றின வீடியோஸ் நாங்கள் பிறகு பார்க்கலாம். பட் இப்போதைக்கு உங்களுக்கு தேவை ரியல் அக்கௌண்ட்டில் என்னென்ன டீட்டெயில் இருக்குது அப்படின்னு சொல்லி இது எப்படி மாற்றுறது, தென் டெமோ அண்ட் ரியலுக்கு எப்படி மாற்றிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் தேவை. ஸோ நான் இப்போ என்னுடைய ரியல் அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணி கொள்கிறேன். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட் சேஞ்ச் ஆகிட்டு ஸோ இப்படி தான் இருக்கும். ஓகே, தென் இப்போ நாங்கள் டீட்டெயில்டாக பார்ப்போம் இந்த இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. கீழே அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோம் அப்படின்னு இருக்கும். தென் இந்த ஹோமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பேனரில் ஷோ பண்ணுவாங்க. ஸோ காப்பி ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட விஷயமே இந்த இடத்துல இந்த பேனரில் நீங்கள் பார்க்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் சைடில் மெனு பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு இதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம். இது நாள் வரைக்கும் நம்மளுடைய ட்ரேடர்ஸ் இதெல்லாம் வந்து கூட நோட் பண்ணியிருப்பீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இப்போ நான் இதை வந்து என்னென்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்கிறேன். தென் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் மை அக்கௌண்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில் தான் இருக்கும். தென் உங்களுடைய அக்கௌண்ட் வெரிஃபைடாக இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஒரு டிக்கை வச்சே கண்டுபிடிக்கலாம். தென் உங்களுடைய டிக் இருக்குது, உங்களோட அக்கௌண்ட்டில் இந்த ஒரு டிக் இருக்குதா இருந்தால் ஸோ உங்களோட அக்கௌண்ட் வெரிஃபைடு அப்படின்னு அர்த்தம். என்ன சொன்னால் வீடியோ போட்டு தானே இருக்கேன், ஸோ அதை வெரிஃபை பண்ணுற விஷயங்கள்லாம் போட்டிருப்பேன். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த க்ரீன் டிக் ஒன்று இருக்கும். ஸோ அதே மாதிரி வெரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்குள்ளே போனீங்கன்னா அதுலேயுமே எல்லாமே ஓகேவாக தான் இருக்கும். அதாவது உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இந்த இடத்துல வெரிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். அது நீங்கள் எப்போ டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணீங்க, உங்களுடைய டாக்குமெண்ட் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் இந்த இடத்துல இருக்கும். ஸோ வெரிஃபை பண்ணுற ப்ராசஸ் முடிஞ்சுன்னா இந்த ரெண்டுமே உங்களுக்கு தேவைப்படாது. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், இதுலக்கே ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ அதுவுமே தேவைப்படாது, பெருசாக இல்லை. அக்கௌண்ட் ஹிஸ்ட்ரி இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஹிஸ்ட்ரி இது கட்டாயம் தேவை. ஸோ இது நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும், உங்களுடைய ட்ரேடிங் ஹிஸ்ட்ரியும். தென் அதுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட் ஹிஸ்ட்ரியும் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். தென் அதே மாதிரி எக்கனாமிக் கேலண்டர்னு சொன்னால் எப்போ லீவ் வருது அப்படிங்கிறது, அதாவது பேங்க் ஹாலிடே எல்லாம் நாங்கள் ட்ரேட் பண்ண மாட்டோம். பட் ட்ரேடிங் வந்து ஒர்க்கில் தான் இருக்கும், பட் ட்ரேடிங் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ இந்த டைம்லலாம் கட்டாயம் எக்கனாமிக் கேலண்டர் பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ அது மாதிரி ப்ரொமோஷன்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் பார்க்கலாம். அதாவது எதாவது ஈவெண்ட்ஸ் நடத்துகிறாங்களா இருந்தால் கண்டிப்பாக அது இந்த இடத்துல நீங்கள் போய்ட்டு கிளிக் பண்ணி பார்க்கலாம். தென் அதே மாதிரி மெம்பர்ஸ் ஏரியாவை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் சேம் நீங்கள் வந்து எப்படி வெப்சைட்டில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது போனீங்களோ அதே ப்ராசஸ் தான் அந்த இடத்துல காட்டும். எனக்கு இப்போ ஷோ பண்ண இல்லாது, நான் இப்போ எப்போக்குள்ளே இருக்கனால. ஸோ நீங்கள் நார்மலாக தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அந்த என்னுடைய லிங்க்கை கிளிக் பண்ணி போனதுக்கப்புறம், இல்லைன்னு சொன்னால் எக்ஸிம் வெப்சைட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். பட் ஒரு சில ஆப்ஷன்ஸ் அங்கே இருக்காது, இங்கே இருக்குது, அவ்வளோதான். ஓகே, தென் காப்பி ட்ரேடிங். ஸோ நான் இந்த இடத்துல பேனர்லேயே காட்டும்னு சொன்னேன், கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. நீங்கள் இங்கிட்டும் வந்து காப்பி ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கிளிக் பண்ணி எடுத்துக்கிட்டு தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். தென் டெபாசிட் வித்ட்ராவல் இங்கே டிரெக்டாக பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய தேர்ட் பார்ட்டி டெபாசிட் அண்ட் வித்ட்ராவல் மெத்தட் தான் காட்டும். அதாவது ஸ்க்ரில், நெட்லேயர், அதுக்கப்புறம் விசா கார்டு, இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அதெல்லாம் நாங்கள் பண்ணுறதில்ல, அதெல்லாம் தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிறனால. எக்ஸிம் சைடாலே அப்பாயிண்ட் பண்ணி பேமெண்ட் ஏஜென்ட்னு வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க மூலிமா நீங்கள் டெபாசிட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. தென் நாங்கள் பேமெண்ட் ஏஜென்ட் தென் ஸ்ரீலங்காவில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேமெண்ட் ஏஜென்ட். ஸோ நீங்கள் எங்ககிட்டயே டெபாசிட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, தென் விட்ராவலும் அதே மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் கூட ரேட்டுக்கு. தென் இதெல்லாம் இப்போ கிளியர் நினைக்க. தென் சப்போர்ட் டீம், ஹெல்ப் சென்டர், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. தென் லாக் அவுட் பண்ணி இன்னொரு அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறேன் விஷயங்களும் இந்த இடத்துல செய்யலாம். தென் ப்ரைவசி, டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது. தென் அபவுட் அஸ்ன்னு சொன்னால் நீங்கள் இதில் இருக்கிற டீட்டெயில்ஸை பார்க்கலாம். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் உங்களுக்கு ஓகே. தென் கீழே பாருங்கள் ஹோம் இருக்குது. தென் அதுக்கப்புறம் குவான்டிட்டிஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய மார்க்கெட் எல்லாம் ஷோ ஆகும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, ஸோ மார்க்கெட் எல்லாம் க்ளோஸில் இருக்குது. தென் இன்றைக்கி நைட் 12 மணியோட எகெயின் மார்க்கெட் ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, பட் இந்த இடத்துல கலராக ஓடிட்டுருக்கும். தென் அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு சொல்லி இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு உங்களுடைய ஃபொரெக்ஸில் இந்த குவான்டிட்டிஸில் இல்லாத மார்க்கெட் ஏதாவது நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து ஃபொரெக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இந்த இடத்துல மேஜர்ஸ்ன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மற்ற மார்க்கெட் இருக்குது. வேணும்னா நீங்கள் சர்ச் பண்ணி கூட இந்த இடத்துல அதை கலெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உதாரணத்துக்கு USD JPY அங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ அதை என்னுடைய வேலட்டில் ஆட் பண்ணணும். ஸோ நான் இந்த இடத்துல ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து GBP JPY அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்லி என்னுடைய இந்த குவான்டிட்டிஸ் வேலட்டில் ஆட் ஆகிடும். ஸோ அதுதான் இந்த இடத்துல மெயின். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல ஆட் ஆகி தான் இருக்குது. பட் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், ரைட்.
இப்படி தான் உங்கள்கிட்ட அங்கே இல்லாத மார்க்கெட்டை இங்கே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணுற மார்க்கெட். ஸோ அதே மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணுறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா கோல்டில். ஓகே, இந்த இடத்துல கோல்டு இருக்கா, கோல்டில் தான் நாங்கள் ட்ரேட் பண்ணுறது. ஸோ கோல்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்குது. தென் பிடிசி யூஎஸ்டி எப்போயுமே ரன்னிங்கில் தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும் பிடிசின்னா என்னன்னு சொல்லி, பிட்காயின். ஸோ இடிஹெச் யூஎஸ்டிடி இதுவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டை சேர்ந்து. ஸோ இது ரெண்டுமே எப்போயுமே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பைனான்ஸ் பண்ணுறாங்களுக்கு தெரியும், எப்போயுமே இது ரன்னிங்கில் தான் இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு ட்ரேட் பண்ண வேணாம். இது வந்து ஃபாரெக்ஸ். ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது அவங்க கம்பெனிக்கு நல்லா சேலரி வரணுன்னுக்காக வேண்டி நீங்கள் இதை போய்ட்டு தப்பாக யூஸ் பண்ணி இது பண்ணிடுறாங்க. இது பைனான்ஸ் மாதிரி கிடையாது. பைனான்ஸில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. பட் இங்கே வந்து நீங்கள் ட்ரேடை ப்ளேஸ் பண்ணுறது மட்டும்தான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மாதிரி விஷயங்கள் இங்கே இருக்காது. ஸோ உங்களுடைய போடுற இந்த மணி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரெக்ஸுக்கு. ஸோ கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் போய் கையை விட்டு இல்லாமல் கொள்ள வேணாம். ரைட். தென் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ், நீங்கள் ரன்னிங் பண்ணுற ட்ரேடாக பை அண்ட் செல்லிங் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஆர்டர்ஸில் உங்களுடைய ட்ரேட் ரன் ஆகிறத பார்க்கலாம். இப்போ எனக்கு போட்டு காட்ட முடியாது, பட் நார்மலாக சொல்லும்போது தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ்னு விழுகுது இந்த இடத்துல. ஸோ உங்களுக்கு தெரியும் சனி ஞாயிறு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து நடக்காது. ஸோ மார்க்கெட் க்ளோஸ்னு சொல்லி அந்த இடத்துல விழுந்துடும். இந்த இடத்துல செல் பண்ணுறது, இந்த இடத்துல பை பண்ணுறது. ஸோ இதை நீங்கள் பை அண்ட் செல்லிங் பண்ணுறதுக்கு ஒரு சில மெத்தட் இருக்குது. நான் இப்போதைக்கு பிடிசி யூஎஸ்டிடி மார்க்கெட்டில் உங்களுக்கு கிளிக் பண்ணி நான் காட்டுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் பை அண்ட் செல்லிங் பண்ணுறீங்கன்னு வைப்போம் வேறு மார்க்கெட்ஸில். ஸோ பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் செல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறீங்க. நாங்கள் செல் ட்ரேட் கிளிக் பண்ண சொல்கிறோம், பை ட்ரேட் கிளிக் பண்ண சொல்கிறோம். இல்லை நீங்களாக ஓனாக ட்ரேட் பண்ணுறீங்க விஐபியில் இல்லாமல் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் செல்லோ பையோ கிளிக் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் தென் டேக் ப்ராஃபிட்னு 2 இருக்கும். ஓகே, இது விஐபி சிக்னல் சர்வீஸில் இருக்காக்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நாங்கள் என்ன ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட்லாம் தருவோம். ஸோ நார்மலான ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் நீங்கள் போட தேவையில்லை. எப்படி மெனுவில் தானே ட்ரேட் பண்ணிங்க. ஸோ லாட் சைஸ் 0.01 அப்படிங்கிற லாட் சைஸை வச்சுக்கோங்க. உங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் தகுந்த மாதிரி அந்த லாட் சைஸை நீங்கள் மாற்றலாம். பட் அதெல்லாம் அட்வான்டேஜான விஷயங்கள். ஸோ தயவு செஞ்சு அதை பண்ண வேணாம். நார்மலாக ட்ரேடாக பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க 0.01 ஒரு லோட்டில் வைங்க. அதுவே ரொம்ப பெருசு தான். ஸோ கன்ஃபார்ம் ஆர்டர் அப்படிங்கிறத செல் பக்கம் செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா செல் ட்ரேட் விழும். பை பக்கத்தை தட்டிட்டு இந்த மாதிரி கன்ஃபார்ம் ஆர்டர் பண்ணிங்கன்னா பை ட்ரேட் வேணும். ஓகே, அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல இதுவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த லொட்னா என்ன, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, பிப்ஸ்னா என்ன, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் காய்ஸ். நீங்கள் எக்ஸாமில் வந்து மிச்சமாக எதுவுமே யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. விஐபி சிக்னல் சைஸ் குரூப்பில் இருக்காக்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஸ்டாப் லாஸ்னா என்ன, டேக் ப்ராஃபிட்னா என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக ஃபுல்லாக தெரியும். தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த எக்ஸாம் ஆப்பில் எப்படி நாங்கள் ஒரு ட்ரேடை ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ மறக்காமல் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற ஆக்கள் க்ரியேட் பண்ணி என்னுடைய விஐபி சிக்னல் சர்வீஸையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.